Yes. He's completely trained now. Okay. He can go for demo. Are you sure? Yeah. தம்பி இங்க பார், இதுல ப்ராடக்ட்லாம் இருக்கு, கவனமா இருக்கணும். 3 நாள் தான் இவங்க கூட டெமோக்கு வருவான், அதுக்கப்புறம் நீ தனியா தான் போகணும். எனிவே ஆல் தி பெஸ்ட், கேர்ஃபுல். பூபதி நீ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. பாசே இந்த ப்ராடக்ட்லாம் எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 20,000 இருக்குங்க. 20,000. ஆமா. இந்த பைக் எந்த மாடல்? 2014. 2014. இது ஒரு 20,000. ஆமா ஆமா. ப்ராடக்ட் 20,000, பைக் 20,000. இன்னைக்கு நமக்கு 40,000. பாசே ஓட்டு பாசே. சார் அவ கண்டிப்பா திருடி இருக்க மாட்டான் சார். பேசாத. அவன் மட்டும் திருடல, அவனோட சேர்ந்து நீயே திருடி இருக்க. ஐயோ இல்ல சார். இன்னும் 2 நாள் டைம் தரேன். ஒண்ணு அவங்க இருக்கணும், இல்லாட்டி இதனோட பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும். சரி சார். தரல நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் தான். கெட் லாஸ்ட். இன்னும் மாடி அழுதுட்டு இருக்க? ஊரே பாக்குது. அழக ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி பண்றது. ஃப்ராட் ஃபோன் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடலாமா? என் அண்ணன் கிட்ட சொன்னா இனிமே என்ன வேலைக்கு கூட அனுப்ப மாட்டான். அப்ப பொறுமையா இரு, எதா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னடி பண்ணலாம்? உன் செயினை கழட்டு. செயினா? உன் செயின் கழட்டு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நகைலாம் எடுத்துட்டு போய் அடகு கடையில வச்சு அந்த மேனேஜருக்கு பணத்தை செட்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சேட்டே early morning ஒரு 4 o'clock இருக்கும். திடீர்னு இடி இந்த மாதிரி ஏஞ்சி உட்காண்டாயா? ஏயா? கனவுல டெத்தியா? ஐயோ, காலையில கனவுல டெத்து வந்தா நல்ல சகுனம். அப்படியா? உனக்கு என்னமோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டெத்தே உந்துதாயா? எப்படி காலையிலேயே டெத்து கெத்துன்னு கஸ்டமர் வந்திருக்காங்க. போ செட்டு, என் ஃப்ரெண்டுக்கு பணம் தேவைப்படுது, நகை கொண்டு வந்திருக்கா. கொடுங்க. என்ன? டேய் ஏன்டா இப்படி பண்ண? என்னது? ஏய் ஏய் ஏதோ கஷ்டப்படுறீங்கன்னு தானே வேலை வாங்கி கொடுத்தேன். என்ன அதுக்கு? பொருளெல்லாம் திருடிட்டு போயிட்டீங்க. என்னது? திருடிட்டு போயிட்டேனா? இல்ல இல்ல எடுத்துட்டு போயிட்டீங்க சார். ஏய், இவனா ஒரு ஆளு சார மோரன் பேசிட்டு இருக்க? மவனை திருடின பொருள்லாம் திருப்பி தரல, போலீஸ கூப்பிட்டுருவேன். ஏய், உன் வாய்ஸ்க்குலாம் நீ மிரட்டவே கூடாது. என்ன போலீஸின் பூச்சாண்டி கட்டுறியா? சேட்டு, போலீஸ் கூப்பிடியா? போன் பண்ணியா? வேணாம் சார், போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க சார். யூ கால் போலீஸ் சேட்டு. சார் என் பொருளை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க சார். இந்த பார், நான் ஒன்றும் பொருளெல்லாம் ஆட்டை போடலாம்லாம் வரல. ஃபோனில் வாய்ஸை கேட்டேன், ஸ்பீடாக இருந்துச்சு. சரி நேர்ல பார்க்கலான்னு வந்தா நீ இன்னும் சூப்பரா இருந்தியா? அதுக்குள்ள பொருள் எடுத்து கையில கொடுத்துட்டீங்களா? பொருள் உசார் பண்ணிட்டு போயிட்டேன். உன்னை பார்த்தா சோகமா தான் இருக்குது. பொருள் கையில இல்ல, துட்டு வேணா வாங்கிக்கிறியா? சேட்டே 30,000 கொடு. ஐயோ சார், மொத்தம் 40,000 சார். இது வேறயா? சேட்டே 40,000 கொடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். எது கேக்குறீங்க? இன்னைக்கு வீடு ஓகே, நாளைக்கு ஓகே, நாளைக்கு பஸ்ஸில் போயிட்டு கை தானா எழுதிடுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? கீழே நம்ம பேர் எழுதிட்டா போச்சு. நம்ம அடுத்த கட்ட வேலையில இறங்குவோமா? கையெடுங்க. நாம வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் முதலிரவு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இன்னும் நீங்க நிறைய வளரணும். என்னமா சொல்ற? சின்ன சின்ன திருட்டுலாம் பத்தாது மாமா. இன்னும் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால், ஏடிஎம், ஃபினான்ஸ் கம்பெனி, முக்கியமா பேங்க், இந்த மாதிரி பெரிய திருட்டா பண்ணி நமக்குன்னு சொந்தமா ஒரு காரு, பங்களா இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கலாம். ஐயோ கவிதா, உன்ன மாதிரி ஒரு வைஃப கிடைச்சது நினைச்சா
என் நெஞ்சு மட்டும் இல்லம்மா, நுரையீரல் குடல் எல்லாம் அப்படி கூழ்ந்து போச்சு. இதுக்கு மேல ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ண கூடாது கவிதா. எங்க அந்த சாவி? சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். சொல்லுடி. சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். சாவி எடுக்கிறோம், பேங்க திறக்கிறோம். எடுக்கிறோம், திறக்கிறோம். எடுக்கிறோம், திறக்கிறோம். எடுக்கிறோம், திறக்கிறோம். கனவா? ஐயோ கவிதா.